டார்க் ஸ்கின்னுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டெயினே வராது. நான் சொல்லலைங்க, என்னோட கிளைண்ட் கார்த்திகா தான் சொன்னாங்க. ஆமாங்க, அவங்க இதுக்கு பயந்தே ரொம்ப மினிமலான டிசைன் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட ஸ்டெயின் எப்படி இருந்ததுங்கிறத லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், திஸ் ரோஷன் ஃப்ரம் ரோஸ் அண்ட் ஆர்ட். ரைட், கார்த்திகாக்காக அவங்களோட சிஸ்டர் லாவண்யா தான் நம்மளை மெஹந்திக்காக புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே நல்ல டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சைமல்டேனியஸாக நம்மளோட மெஹந்தி ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ரொம்ப மினிமலான டிசைன் சூஸ் பண்ணாங்க. எப்படி இந்த டிசைன் போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் இந்த டிசைன் போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் மெஹந்தி போட்டு முடிக்கிற வரைக்குமே அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, ஸ்டெயின் வருமா வராதுன்னு சொல்லிட்டு. பிரைடுக்கு முடிச்சதுமே பிரைட்ஸ்மேடுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆஸ் எ மெஹந்தி ஆர்டிஸ்டாக மெஹந்தி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுமே எல்லா கிளைண்ட் கிட்டயுமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின். எஸ், இவங்களுமே அவங்களோட ஸ்டெயினை கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்பியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி உங்களோட பிக் டேக்கு நீங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.